டாக்டர் என் குழந்தைக்கு எப்படி இருக்கு? எங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிருக்கோம். நல்ல விதமா நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கோம். அதுக்கு மேல எங்க கையில எதுவுமே இல்லை. நீங்க ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். மனுஷா பாரியா, உன் படம் என்ன பண்ணுச்சு? டாக்டரே முடியாதுன்னு கடவுள் பக்கம் கைய காமிச்சிட்டாரு. உன் காசு ஆசையால பொய் சொன்ன. உன் பொய்யால என் புள்ள இன்னைக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்கு. எல்லாம் ஒண்ணுதான், உன் படத்து ஆசையாலதான். பாவம் நம்ம ரோகிணி, அவங்களுக்கு நீ பண்ண துரோகம் இன்னைக்கு என் புள்ள தலைமையில விழுந்துருச்சு. காசு காசுன்னு அலைஞ்சியே, இப்ப எந்த காசால என் புள்ள உயிரை காப்பாத்த போற? சொல்லியா சொல்லு. என் புள்ள எனக்கு வேணும். என் புள்ள எனக்கு வேணும். சொல்லியா, உன்னால என் புள்ளைய கொடுக்க முடியுமா? நீங்க சொன்ன ஒரு பொய்யால உங்க பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிருச்சு. இப்ப நீங்க சொல்ல போற உண்மையால இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை இருக்கு. நீங்க ரோனி அக்காக்கு செஞ்சது எல்லாத்தையும் நாங்க மறந்துடுறோம். கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து வந்து உண்மையை சொல்லுங்க. அம்மா, இந்த நிலைமையில உங்களை கேட்கறது தப்புதான். நீங்களாவது அவர்கிட்ட சொல்லுங்க. நம்ம புள்ள பொழைக்கவே இல்லையோ, அது அந்த கடவுள் பார்த்துப்பாரு. ஆனா நீ செஞ்ச பாவத்துக்கு உண்மையை சொல்லிடு. அந்த புண்ணியத்தையாவது நம்ம புள்ள பொழைக்கட்டும். நல்லா அம்மா ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வா. இத வந்துட்டேம்மா.
உங்க வீடு தாங்க. வாங்க, உள்ள வாங்க. என்ன ஏன் அங்கே நின்றுருக்கீங்க? வாங்க வந்து உட்காருங்க. எனக்கு தெரியும் நீங்க என் மேல கோவமா இருப்பீங்க. டைவர்ஸ்ங்கிறது நான் அறிவுபூர்வமா எடுத்த முடிவு. ஆனா உங்களை இப்ப இங்க வர சொன்னது ஏன் இதே பூர்வமான முடிவு. மறந்துருப்பீங்க. என்னையே மறந்த உங்களுக்கு எங்க நம்ம கல்யாணம் நல்லா ஞாபகம் இருக்கும். நீங்க மறந்திருந்தாலும் நான் மறக்கல. உங்களை பார்த்ததுல உண்மையிலே எனக்கு கையும் உடல காலும் உடல. வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா இப்ப எனக்கு ஒரு கல்யாண பொண்ணு வெக்கமே வந்துருச்சு. சந்தோஷமா இருக்குங்க. கல்லா இருந்த என் மனசு இப்ப லேஸ் ஆயிடுச்சு. ஐயோ பாருங்களேன், உங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். என்ன சாப்பிடுறீங்க? உங்களுக்கு பிடிச்ச பால் பாயசம் செஞ்சு வச்சிருக்கேன், அதை எடுத்து சொல்லட்டுமா? ஐயோ அது மாதிரி கொஞ்சம் தந்துடுறேன். அட என்னங்க இது சட்டை? நம்ம கல்யாண நாள் அதுமா இந்த மாதிரி சட்டை தான் போடுவீங்களா? சரி, என்னங்க பட்டு வேஷ்டி பட்டு சட்டை நான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். நானே போய் நானே செலக்ட் பண்ணேன். போங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. நம்ம கோயிலுக்கு போனோம், நம்ம பேர் அர்ச்சனை பண்ணோம். வாங்க கிளம்பலாம். என்ன பாக்குறீங்க? நான் உண்மையிலே மாறிட்டேங்க. இனிமே நான் உங்க அபிராமியா தான் இருப்பேன். என்ன நம்புங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னங்க, என்ன பழைய அபிராமி ஆக்கிடாதீங்க. நான் இன்னைக்கு நாள் பூரா சந்தோஷமா இருக்கணும். பாரு முன்னாடி நின்று பேசினா கூட எதிரொலி கேட்கும். இவ்வளவு நேரமா நான் உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேனே, இப்படியே மௌனமா இருந்தா எப்படி? இதாங்க வாங்கிக்கங்க. என்னங்க இத வாங்கிக்கங்க. உங்க ரூம் அப்படியேதான் இருக்கு. என்னங்க உங்க அபிராமியும் அப்படியேதான் இருக்கா. போங்க சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. ராகு காலம் போறதுக்கு முன்னாடி கோவில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம். என்ன ஏன் இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? போங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க.
அன்னைக்கு இருந்த புது மாப்பிள்ள மாதிரி அப்படியே இருக்கீங்க. ஏன் கண்ணை பற்று போல இருக்கு? இருங்க. நல்லா நல்லா அம்மா சீக்கிரமா கொஞ்சம் உப்பு மிளகா எடுத்துட்டு வா. இதை எடுத்துக்கிட்டு வரேம்மா. சீக்கிரம், எவ்வளவு நேரம்? இதை வந்துட்டேம்மா. துப்புங்க. என்ன துப்ப மாட்டீங்களா? பரவாயில்ல, நீங்க துப்புனாலும் நான் துப்புனானே எல்லாம் ஒண்ணுதானே. கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு பால் பாயசம் எடுத்துட்டு வரேன். அப்படியே அதை வந்து நெருப்புல போட்டுட்டு உங்க திருஷ்டி எல்லாம் கழிச்சிட்டு வரேன். இருங்க, ஹலோ மதன், நான் அப்பா பேசுறேன். என்னங்க பாயசம் குடிங்க. நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கோவிலுக்கு போலாம். எங்க போகணும்? கோவிலுக்கு. எதுக்கு? என்னங்க இப்படி பேசுறீங்க? வாய மூடி. நீ எத்தனை கோயிலுக்கு போனாலும் உனக்கு புத்தியே வராது. ஏன் பேச்செல்லாம் மாறுது? நீ மாறலையே, மாறவும் மாட்ட. கடவுள் உனக்கு எத்தனை சந்தர்ப்பம் கொடுத்தாலும் நீ திருந்த மாட்ட. என்ன, உன் ஜாதகம் அப்படி. அந்த ஜாதகத்தில் இருக்கிற எல்லா கட்டத்திலையும் சாத்தான் உச்சத்துல இருக்கு. அது உன்னையும் வாழ விடாது, நீ அடுத்தவங்களையும் வாழ விட மாட்ட. சரி, உபதேசம்லாம் இப்ப வேணாம். கல்யாண நாள் அதுவுமா எதுக்குங்க கலாட்டா? கோவிலுக்கு வரீங்களா இல்லையா? உன் கூட கோயிலுக்கா? நீ இருக்கிற இந்த இடத்துக்கு வந்ததுக்கே காசிக்கு போய் கங்கையில தலை முழுகணும்டி. இப்ப வர போறீங்களா இல்லையா? முடியாது. கோயில்ல இருக்கிறதால வௌவால் புறாவாயிட முடியாது. என்ன, ஏன் கூட கோவிலுக்கு வர முடியாதா? ஆமா, இனிமே முடிய போகுது உன் நாடகம். உன்னால அதை தடுக்க முடியாது, என்ன கட்டுப்படுத்தவும் முடியாது. கிரகணம் பிடிச்ச மாதிரி பூமியில கொஞ்ச நேரம் நிழல். இப்போ அந்த கிரகணம் முடிஞ்சிருச்சு. போடி. நில்லுங்க, நான் உங்களை போக விட மாட்டேன். என்னடி பண்ணுவ? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவியா? போ. நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேனா திரும்ப வர முடியாது, அங்கேயேதான் இருக்கணும். பின்ன நான் ஏன் இங்க வந்து கேக்குறியா? உனக்கு பயந்தில்லடி, எங்க அப்பாவை மதிச்சு பட்டாபிஷேகத்தை நிறுத்திட்டு அப்பாவோட சொல்லுக்காக ராமன் வனவாசம் போன மாதிரி அதே நிலைமையில தான் நான் இங்க வந்திருக்கேன். இனிமே என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. படி. ஏய் ஏய், வேண்டாம் 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 வேண்டாம். விடுடி. மாட்டேன்.
மாட்டேன் விடு. நான் மாட்டேன். நீங்க போக கூடாது. நீங்க என்ன விட்டு போக கூடாது. மாட்டேன். மாட்டேன். என்னோட வேண்டி. போக கூடாது. விடு. போக கூடாது. விடு. போடி. மாமா கதிமானம் கதிமா